நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கு போன இடத்துல நிறைய பிரச்சனைகள், நிறைய அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எல்லாம் மூல காரணம் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற யாரு, அந்த ராஜேஸ்வரி தாங்க. ஏன்டா ராஜேஸ்வரி மேலே எப்ப பார்த்தாலும் பழிய போடுற, ராஜேஸ்வரி அப்படி என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதை வந்து சிசிடிவி கேமரா அது மூலமா கரெக்டா வந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ ஹேண்டில் பண்ணிருக்காங்க சிஸ்டத்துல. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்தது தெரிய வருதுங்க. உடனே சும்மா இருப்பாங்களா, ஆடரடா இவ தானே இங்க வந்திருக்கா, இவளுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அங்க விசாரிச்சு முன்னாடி தான் தெரியுது இந்த மாதிரி இன்டர்வியூக்கு தான் அவங்க ஒரு பர்சன் மூலமா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரி ஓகே, இவளை சும்மா விடக்கூடாது, இந்த விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ராஜேஸ்வரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டி இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் சொல்றாங்க. இதை கேட்டதான் அவங்க ஒரு பக்கம் நீ அங்கேயே வெயிட் பண்ணு, அவளுக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் செய்யணும், என் ஃப்ரெண்டு கிட்ட போன கொடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட போன கொடுத்தேன். இப்போதைக்கு அந்த கம்பெனிக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்லை, இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்றாங்க. இல்ல எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க மூலியமா ரெக்கமெண்ட்ல வந்திருக்காங்க, அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிட்டு அனுப்புனா அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏய் தெரிஞ்சதாலும் மயிராது, நீ வாடி வந்து இன்டர்வியூ வரி அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்கணும். அடாப்பாவி, காசுனா போனதுன்னா வாயத்தாருக்குன்னு சொல்லுவாள், அது உண்மைதான் போல, இவ பண்றதை பார்த்தா அப்படிதான் தெரியுது. உடனே நம்ம தலைவர் ராஜேஸ்வரி வந்து உள்ள உட்காந்துறா. இன்டர்வியூல வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வர, எங்கடி வந்த, எதுக்கடி வந்த, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா உண்மையா இருந்தா போலியா இருந்தா, நீ எல்லாம் படிச்சா ஃபர்ஸ்ட், படிக்கிறதுக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா, படிச்சுக்கிறிய ஃபர்ஸ்ட், ஏபிசி தெரியுமா உனக்கு, காங்காச்சம் தெரியுமா உனக்கு, தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. வந்து சர்டிஃபிகேட் போலீஸ் சர்டிஃபிகேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வர வச்சு ஒரு பக்கம் அசிங்கப்படுத்தி ஜெயிலில் தட்டுறாங்க. இதெல்லாம் அசிங்கம் தாங்க முடியாம நம்ம மல்லி கூணி குருவி ஒரு பக்கம் கதறி அழுதுன்னு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் ஒரு பக்கம் ஒரு சுரகரி கிளம்பி எதே அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு பக்கம் மாசம் வந்து நிக்கிறாரு. நின்றா உடனே சும்மா அடி தட்டி அட்டால் தட்டி தாங்க உடனே பாக்கணும். அப்படியே சும்மா ராஜேஸ்வரி கண்டது மாதிரி லபால் டுபால் டிபால் உழுது அடி. ராஜேஸ்வரி இருந்து ஒரு பக்கம், ஐயோ விஜய் நான் எதுக்குப்பா உன் பொண்டாட்டி இப்படி அசிங்க பார்த்து போறேன், உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா அதை உனக்கு தெரியலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தேவையில்லாம பேசாதீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் போனா போது லிமிட் உங்களுக்கு கொடுத்துருந்தா தேவையில்லாம உங்க வார்த்தையே ஒரு பக்கம் எல்லாமே அதிகமாயிட்டு போகுது, இதுக்கு மேல உங்களை இப்படியே விட்டோம் சும்மா வேலைக்கு ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயினே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா நாங்க தெரிய போது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மென்பா கிட்ட சொல்றாங்க, இதுக்கு மேல வேலை இருந்தாலும் ஒண்ணு இருந்தாலுமா நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப நம்ம பாத்துக்கணும், தேவையில்லாம அவங்ககிட்ட அசிங்கப்பட்டு இவங்ககிட்ட அசிங்கப்பட்டு இதெல்லாம் தேவையா சொல்லு, எதுக்கு நம்ம பாட்டு நம்ம பொழப்ப பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விதமா தான் போயின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி பாப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, எப்படியெல்லாம் வரப்போகுது, எல்லாத்தையும் எப்படியெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்ற விதத்தை கூடிய சீக்கிரம் நாமளும் பார்த்து ஒரு பக்கம் நைஸா தெரிஞ்சுக்கலாம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஸ்கெட்ச்ல மாட்டி அவங்க சீரியலியா போறாங்க. கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்க தான் போறீங்க, அதையும் நானும் பார்க்க தான் போறேன். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, பாய் பாய்.